ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையை, இன்று உன்னிடம் ஒரு உண்மையை உடைத்து சொல்லவே வந்திருக்கின்றேன். ஒரு நிமிடம் என் வார்த்தைகளை செவிமடித்து கேட்பாயா? இப்போது நீ நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை, நான் கேட்பது எதுவும் கிடைக்கவில்லை, எப்போதுதான் நடக்கும் என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது நடக்காமல் போனதற்கு நான் தான் காரணம். என்ன அப்பா, நான் உங்களை தானே முழுமையாக நம்பி இருந்தேன். எனக்கு வேண்டியதை நான் உங்களிடம் தானே கேட்கின்றேன். ஆனால் நீங்களே நினைப்பது நடக்காமல் இருக்க செய்கிறீர்களே, இது நியாயமா என்று புலம்ப ஆரம்பித்து விடாதே. என் பிள்ளையே, நீ கேட்பதை எல்லாம் கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதும் தான். ஆனால் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். அதற்காக நீ என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உனக்கு எது நன்மை தருமோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன். ஏதேனும் நடந்துவிட்டால் உடனே குழம்பாதே. உனக்கு கெடுதல் நடக்க நான் விடுவேனா? முன்பை விட இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நினைத்தது நடக்கவில்லை, கேட்டது கிடைக்கவில்லை என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன் மனதை முதலில் சமாதானமாக வை. உன் கையை நான் பற்றி இருக்கிறேன். உன் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுகிறேன். வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே. என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது. நீ என் சொத்து. இதை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நானே உன் இரட்சகன். உன்னை படைத்த நான் சொல்கிறேன், நீ நன்றாகவே இருப்பாய். உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்த மனிதர் முன்பு வாழ்ந்து காட்டுவாய். உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கிவிடு. தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் பொறுப்பாளி நீ அல்ல என்று அறிந்து என்னையே ஒரே புகலிடமாக கொண்டு உன் கடமையை செய். உன்னுடைய சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதிலுள்ள சூட்சமங்களை எளிதில் கண்டறியலாம். எது உனக்கு நன்மை செய்யாதோ அதை நான் உன்னிடமிருந்து அபகரிப்பேன். அதனால் நீ இழந்ததும் உனக்கு கிடைக்காததும் இனி உனக்கு நன்மை செய்யாது என்று புரிந்து கொள். உன் பல நாள் சோகத்திற்கு விரைவில் ஒரு முடிவு வரும். உன் வாழ்வில் நீயே எதிர்பாராத மாற்றம் உண்டாக போகிறது. உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் எதிர்காலம், ஆரோக்கியம் எல்லாம் என் பொறுப்பு. நீ நன்றாகவே இருப்பாய். உனக்கான நன்மையை நான் நிறைவாய் கொடுக்க போகிறேன். எத்தனை அழகாக இருக்கிறாய். என் கண்களே பட்டு போகும் அளவிற்கு பேரழகுதான் என் பிள்ளை. ஆனால் இத்தனை அழகான முகத்தை ஏன் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்து நீயே உன் அழகை குறைத்து கொள்கிறாய்? என்ன அப்பா, நான் எப்படி இருக்கிறேன் என்று உமக்கு தெரியாதா? என்னை பார்த்தா அழகு என்று சொல்கிறீர்கள். மற்றவர்களைப் போல நீங்களும் என்னை கேலி செய்கிறீர்களா என்று நினைக்காதே. அழகு என்பதன் பொருள் என்னவென்று உனக்கு தெரியுமா? அழகு என்பது நிறத்திலோ அல்லது முகத்திலோ அல்ல. அடுத்தவர் மனதை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய், அன்பு செலுத்துகிறாய் என்ற குணத்தில்தான் இருக்கிறது உன் அழகு. அழகு என்பது முகத்தின் மட்டுமல்ல, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளில். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் மற்றவர்களின் மேல் உண்மையான அன்பு செலுத்தி அடுத்தவர்களின் கஷ்டங்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் ஆறுதல் வார்த்தைகளையோ அல்லது சிறு உதவியையோ நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து நேர்மையான முறையில் வாழும் மனமே அழகு. அந்த வகையில் என் பிள்ளை பேரழகுதான். உன் மனமறிந்த யாருக்கும் எந்த கெடுதலும் நீ கனவிலும் நினைத்ததில்லை. உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்தாலும் பிறரின் கஷ்டத்தை பார்த்து மனம் வருந்தி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாய். உனக்கே வறுமை என்ற நிலையிலும் உன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்கிறாய். மற்றவர்களின் மீது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அன்பு செலுத்துகிறாய்.
எத்தனை முறை நீ காயப்பட்டாலும் நீ யாரையும் காயப்படுத்த மாட்டாய். எத்தனை முறை நீ ஏமாற்றமடைந்தாலும் நீ யாரையும் ஏமாற்ற மாட்டாய். இத்தனை நற்குணங்களை கொண்ட என் பிள்ளை உண்மையில் பேரழகுதான். உன் அழகை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் போதாது. ஆனால் இத்தனை அழகையும் நீ ஏன் மறைத்து கொள்கிறாய்? உன் சோகமான முகம் எனக்கு பிடிக்கவில்லை. என் பிள்ளை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதுமே அழகான முகம். உன் தோற்றத்தை குறித்து யாராவது ஏதாவது சொன்னால் அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே. அது அவர்களின் குணம் என்று விட்டுவிடு. உன் மனம் சுத்தமாக இருக்கும் வரை நீ அழகுதான் பிள்ளையே. எப்பொழுது ஒரு சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கை அழகாகும். வாழ்க்கையை ரசித்து வார். உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். என் பிள்ளையே, இந்த அப்பாவிற்காக நீ ஒன்று செய்வாயா? உன் அழகான முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க வேண்டும். உன் கவலையை மறந்து எனக்காக ஒரு முறை புன்னகைப்பாயா? போதும் செல்லமே, இந்த புன்னகையை, இந்த சந்தோஷத்தை உன் வாழ்வில் நான் நிரந்தரமாக்கி தருவேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் நமச்சிவாய.